பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். சகலத்தையும் செய்து முடிக்க ஏன் அநேகரால முடியாமல் போயிடுது? ஏன்னா சிலர் தான் நினைக்கிற காரியத்தை செய்ய முடியாமல் ஏதாவது ஒரு சூழ்நிலையினால, ஐயா நான் படித்த படிப்புக்கு நேரம் வேலைக்கு வந்திருக்கணும்யா, நல்ல கல்லூரி பேராசிரியராக வந்திருக்கணும், ஆனால் பாருங்கள் கடைசி வருஷத்தில் ஒரு காதல்னு ஒன்று சின்ன காரியம் வந்து அதனால் காலேஜையும் விட்டு மேரேஜையும் விட்டு இப்போ டீனேஜில் தவிக்கிறேன்னு சொல்கிறவங்க ஏராளம் உண்டு. ஆகையினாலே எனக்கு அன்பாருடைய அன்றைக்கு ஒரு அம்மையார் தன் பிள்ளையின் காரியத்திற்காகத்தான் இதை கேட்டாங்க. அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன், உங்களோடு பேசியும் வருகிறேன். வேதத்தில் சகலத்தையும் செய்து முடிக்க முடியாமல் போனவர்கள் ஏராளம் 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 என்று சொல்லலாம். நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லி வரேன். அதே போல் செய்து முடித்தவர்களே உங்களுக்கு 1-2 பேரை சொல்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து நீங்களும் கையிலே எடுத்து 1 நாளாகமம் 28வது அதிகாரத்திலே மறுபடியும் 20, 21 2 வசனத்தையும் கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவே, அதிசயம் பாடுவே, அற்புதம் செய்பவே, அதிசயம் பாடுவே, யுத்தத்தில் வல்லவே, எதுக்குமே அஞ்சினே, யுத்தத்தில் வல்லவே, எதுக்குமே அஞ்சினே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கர
கரத்தினார் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலம், எதற்குமே அஞ்சிலே. கர்த்தரே என் பலம், எதற்குமே அஞ்சிலே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உன்னை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உன்னை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. 1 நாளாகமம் 28, 20, 21. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, ஏன்னா தாவீது சொன்ன புத்திமதிய சாலமோனும் எழுதி வச்சிருக்கார். ஏன்னா அநேக நேரங்களில் புத்தி சொன்னவன் சாலமோன். ஏன்னா சங்கீதக்காரன் நாம் அடிக்கடி எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதத்தில் கூட சாலமோனும் தாவீதும் பேசுறது போல ஒரு சங்கீதம் அமைந்திருக்கு. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி எப்பெல்லாம் நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொன்னேன். ஆகையினால அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அது மட்டுமல்ல, இரவின் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்பட மாட்டேன். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இவ்வளவு சொன்னவர் 15ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவரோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இப்படி சொல்லி இருக்கிறார். ஏன்னா சாலமோன் தன்னுடைய தகப்பன்ட்ட கேட்ட புத்திமதியில இதுவும் ஒண்ணு. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து சாலமோன் சொல்லுகிறான் பாருங்க. அவன் சிறுபிள்ளையா இருக்கும் போது அவருக்கு புத்தி சொன்னதையும் சொல்லி எழுதி வச்சிருக்கார். என்ன எழுதி வச்சிருக்காரு? நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரன், என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமாய் இருந்தேன். ஆனாலும் இப்படி செல்ல பிள்ளைன்னு என்னை விட்டல. அவர் என்ன செய்வார்? அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது. என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். பிழைத்திருக்கன்னா அப்பாவுடைய புத்திமதியை கேட்கணும். இன்னைக்கு காலைல கூட ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா என் பேச்சை கேட்கவே மாட்டேன், ஏதாவது சொன்னா உடனே எனக்கு பாடம் எடுக்காத அப்படிங்கிறான். ஏன்னா தாய் தகப்பன் சொல்லுவது பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்?
எரிச்சலாக தான் இருக்கும். ஆனால் அப்புறம்தான் தெரியும். ஒரு நாள் புலம்பும், என் தகப்பன் போதகத்தை, ஐயோ என் தகப்பன் போதகத்தை கேட்காம போயிட்டேனே, என் போதகரின் சொல்லை கேளாமல் போனேனேன்னு புலம்ப வேண்டிய நாட்கள் வரும். நாம் செய்து முடிக்காமல் போகிறதுக்கு காரணமே புத்திமதிகளை கேட்க மாட்டோம். அவர் சொல்கிறாரு, எப்பா என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். நீ எதை சம்பாதிக்கிறியோ இல்லையோ, ஒன்று என்ன செய்யணும்? ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே. அது உன்னை தற்காக்கும். அதின் மேல் பிரியமாயிரு. அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், மிக முக்கியம் ஞானம். அதனாலதான் இன்னைக்கு ஞானம் இல்லாம போய் தவறான பாதையில போயிடுறோம். ஏன்னா 2 வித ஞானங்கள் இந்த பூமியில உண்டு. யாக்கோபு 1:3 பார்க்கிறோம், பரத்திலிருந்து வருகிற ஞானம். 15 பார்க்கிறோம், லௌகீக சம்பந்தமான ஞானம். 2 ஞானத்தையும் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 3:17 பாருங்க. மிக அழகான பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும். அங்கே எந்த குறையும் கிடையாது. அங்கிருந்து ஆண்டவர் என்னை தவறாக நடத்திட்டார்னு யாராவது சொல்ல முடியுமா? பரத்திலிருந்து வருகிற ஞானம். அதனால தான் நாம் பாடுறோம், பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரநெல்லை காக்க வல்லோ. ஏன்னா அநேக நேரங்கள் இந்த பாட்டை நம்ம கேட்டிருப்போம், பாடியும் இருப்போம். ஏன்னா இப்போ மறந்துடுவோம். பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரநெல்லை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் கொண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் கொண்டனக்கு காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே என்னை சத்தேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது சுவை. என்ன வந்தாலும் நம்புவே என்னை சத்தேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூதா. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூதா. இந்த துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் கொண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் கொண்டனக்கு காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது எப்படி இருக்குமா? சுத்தமுள்ளதாயும். அங்க குழப்பமே கிடையாது. இந்த பூமியில வர்ற படிச்ச பிறகு ஞானம்ங்கிறது பரத்திலிருந்து தான் வருது. படிக்கும் போதுதான் சில அறிவுகள் வந்து நம்மளை வியாக்கியானம் பண்ண சொல்லுது. வாலிபத்தில் அதெல்லாம் அப்படி இப்படி தான் இருப்போம். இதெல்லாம் அனுபவிக்கலைன்னா அப்புறம் எப்போ அனுபவிக்க போகிறோம்? சில நேரம் மொத்தமாக அனுபவிக்கும் போது புலம்புவோம்.
மறந்துடக்கூடாது. அதனால தான் எப்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிட்டா அதுலேயே என்ன செய்யணும்? கண்ணாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? துணை செய்வார். அநேக பிள்ளைகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாதி படிப்பை விடுறதுக்கு காரணம் என்னன்னா, இளம் வயசுலேயே என்ன ஆயிடுறாங்க? பிஞ்சிலேயே பழுத்துறாங்க. அதுதான் காரணம். ஏன்னா முதல்ல பூவாகி காயாகி அப்புறம்தான் என்ன செய்யணும்? பிஞ்சாக இருந்து பழுக்கணும். இப்போ அப்படி இல்லை, பிஞ்சிலே பழுத்துறது. நீங்களே பார்க்குறீங்க, சில நேரங்களில் தொலைக்காட்சியில் செய்தி வருது, மாணவனை ஆசிரியர் காதலித்தார். எவ்வளோ கேவலமாக இருக்குது. மாணவனை ஆசிரியை காதலித்தானா? எனக்கு அன்பானுடைய ஆசிரியர் என்பது எவ்வளோ புனிதமான பணி. சில நேரம் வாலிப பிராயத்திலேயே தனக்கு அறியாமல் இப்படிப்பட்ட காரியங்களில் விழுந்து தான் தன்னுடைய வாழ்க்கையை சீர்கொடுத்து கொண்டாங்க. எதையுமே சாதிக்க முடியாமல் போய் இன்றைக்கி கடைசியில் புலம்பிட்டு இருக்காங்க, நான் படிச்சிருந்தா நல்லா இருந்திருப்பேன். யாரும் படிக்க வேணான்னு சொல்கிறதே கிடையாது. பெற்ற தாய் தகப்பன் எப்படி எதிர்பார்க்குறாங்க? எந்த பிள்ளையாவது சீர்கெட்டு போகணும் யாராவது நினைப்பாங்களா? இல்லை, ஒருத்தரும் நினைக்க மாட்டாங்க. எல்லாருடைய விருப்பமும் எப்படி இருக்கும்? என் பிள்ளை நல்லா வரணும். அதுக்காக எதையும் இழக்க தயங்க மாட்டாங்க. ஆனால் அநேக நேரங்களில் இன்றைக்கி பிள்ளைகள் செய்து முடிக்க முடியலையே. இன்றைக்கி எத்தனை பேர் கேட்குறீங்க, பிரதர் படிச்சுக்கிட்டு இருந்தான் பிரதர், நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான் பிரதர், திடீர்னு காலேஜுக்கே போக மாட்டேன்ட்டான் பிரதர், உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வை, அந்த பொண்ணு தான் எனக்கு வேணுங்கிறான். அந்த பொண்ணை பார்த்தா ஐயோ அவள் இருக்கிற பார்த்தீங்கன்னா அவளுக்கு இவருக்கும் வயசு வித்தியாசம் இருக்குது, அவளுக்கு இவனுக்கும் ஐயா எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்குது. அவளோட இவன் மோசமாக தான் படிக்கிறான். அவதரா ஒன்றும் படிக்காதவன் என்னை வேண்டான்டா, இவன் வேணுன்றான். அநேக நேரங்களில் தன் வாழ்க்கையை சீர்கெடுப்பதற்கு நாமளே இடம் கொடுத்துடக்கூடாது. அதனால தான் இங்கே சாலமோனுக்கு தாவீது சொல்கிறார். ஏன்னா அப்பா பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய கடமை. சொல்கிறார், என் மகனே, என்ன சொல்கிறா பாருங்க, என் கர்ப்ப பிறப்பின் குமாரனே எல்லாம் சொல்லி பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறாங்க. இங்கே தகப்பன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? 20ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. 1 நாளாகமம் 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை பார்த்து, நீ பலம் கொண்டு தைரியமாய் இரு. முதல்ல என்ன வேணும்? பலம். பலன். நம்மகிட்ட எனக்கு பலன் இல்லைமோ. எனக்கு அன்பானுடைய வாலிபத்தில் பலன் எப்படி இருக்கும்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது யோவான் யார் யாருக்கெல்லாம் எழுதுறாரு பாருங்க. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் எழுதுகிறேன். எங்க எத்தனை வாலிபர் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கோம்? பொல்லாங்கனை ஜெயிக்க முடியுமா? ஏன்னா நமக்கு சொல்லியிருக்கார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எனக்கு அன்பானவர்களே, மிக அழகாக நமக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்கார். நாம் அநேக நேரங்களில் இந்த வாலிப பிராயம் இருக்கு பாருங்க, நிறையா பேருடைய வாழ்க்கையை சீர்கெடுத்ததுக்கு காரணமே செல்ஃபோனுன்னு கூட சொல்லுவேன். இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஃபோனு புருஷை எடுத்தால் மனைவி பரவாயில்லன்னு சொல்கிறவங்க, அதே போல் மனைவி போன புருஷை எடுத்தால் சண்டை போடாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர்? தொலைக்காட்சி முன்னாடி நிற்கிற உங்களையும் தான் கேட்குறேன். எத்தனை வீட்டில் 2 பேரும் ஃப்ரீயாக ஃபோனை விட்டுருப்பீங்க? அது எப்படி, ஏன் ஃபோன் எடுக்கப்படாது? அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏன் ஃபோனை எடுக்க இவர் பார்க்குறாரு, நான் அவர் ஃபோனை பார்க்குறேன்னா. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஃபோன் எடுத்ததுக்கு சண்டை 1 மணி நேரம் நடந்துச்சு. ஏன் எடுத்தா என்ன? எனக்கு அன்பானே, முந்தியெல்லாம் காலத்தில் ஒரு லேண்ட்லைன் வீட்டில் இருக்கும், யார் கூப்பிட்டாலும் எடுத்தா பிறந்தாரு கொடுப்போம். இப்போ அப்படி இல்லை, என் ஃபோன் எனக்கு வந்தது உனக்கு வந்தது. என்னங்க அப்படி ரகசியத்தை வச்சு கொண்டு போயிட போகிறோம்? இன்னைக்கு என்னைக்கு இந்த ஃபோனுங்கிறது வந்துச்சோ
அன்றைக்கு பிள்ளைய பூரா தானா புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. ராத்திரி ஹெட்ஃபோனை போட்டு புலம்புறான். ராத்திரியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்துக்கினா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விளையாட்டு வந்துருந்துச்சு. அடி 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 அப்படின்னு கத்துவான் திடீர்னு ராத்திரியில். எனக்கு கண்வாருடைய அநேக நேரங்களில் தன் வாழ்க்கையை சீர்கெடுத்து கொண்டவர்கள். ஏன் ப்ளூவேல் ஒரு விளையாட்டு எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர்கழித்தது. ஏன் சக்திமான் எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர்கெடுத்தது. ஒசக்கர்ந்து குதிக்கிற சக்திமான் வந்து காப்பாற்றுவாம்மா. எனக்கு கண்பானவர்களே, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நாம் முதல்ல வாலிபத்தில் எப்படி இருக்கணும்? பலம் கொண்டு, அழகாக எழுதுகிறாரு, நீங்கள் பொல்லாங்கனை வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கும் எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கும் எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கும் எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறீர்கள். இப்போ கேட்கிற எத்தனை வாலிப பெண்கள் பலவான்கள்? வீட்டுக்குள்ள சுண்டலி வந்தால் கட்டிலின் மேல் ஏறி நிற்போம். சுண்டலி என்ன சண்டை போட்டுருமா? ஆனால் கேட்டால் பலவான முந்தி கட்டணும். என கண்வானே, நாம் வாழ்க்கையில் வாலிப பிராயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வாலிப பிராயம்தான் கிடைக்கக்கூடாத ஒரு பருவம். பின்னாடி அந்த வாலிபம் நினச்சாலும் கிடைக்காது. ஆனால் அந்த வாலிபம் தான் அநேக கெட்டு போகிறதுக்கும் காரணமாக இருக்கிறது. இங்கே அதனால தான் தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு புத்தி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமா இரு, இதை நடப்பி, இந்த காரியத்தை நடப்பி. எதை நடப்பினா எதை சொல்றாருன்னு பின்னாடி சொல்றேன். இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார். என்னுடைய தேவனாகிய கர்த்தர் உன்கூட இருப்பார். மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன்னு வாண்டைக்கு யோசுவாவுக்கும் சொல்லியிருக்கார், நமக்கும் சொல்லியிருக்கார். ஆகையினால உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்து, ஏன்னா இவர் ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சாரு. யாரு? தாவீது. ஆனா அவரால் செய்யக்கூடாதபடிக்கு அவர் கையில் என்ன இருந்துச்சு? கரை இருந்துச்சு. அதனாலதான் இந்த கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான எல்லாம் இருக்கப்பா. வேண்டிய நிபுணர் இருக்கான், ஆசாரியர் இருக்கான், அதற்கு நிபுணர்கள் எல்லாம் இருக்கு, பொருட்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் நீ தைரியமாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, தகப்பனுடைய ஆலோசனை சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு எரிச்சலாக தான் இருக்கும். ஆனால் எந்த தகப்பன் தாயும் தான் பிள்ளை கெட்டு போகணுன்னு ஆசைப்பட்ட உண்டா? ஒருபோதும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்ன? என் பிள்ளை நல்லா வரணும், என் பிள்ளை அநேகருக்கு மாதிரியாக நிற்கணும். ஆனால் ஏன் நம் வாழ்க்கை சீர்கெட்டு போகிறது தெரியுமா? நாம் நினச்ச காரியத்தை செய்து முடிக்காமல் முடியலை. இன்னைக்கு வரைக்கும் ஊழிய பாதையிலையும் கூட சொல்லுவேன், செய்து முடிக்காமல் போனதுக்கு இன்னும் செய்து முடிக்க முடியலை. ஆண்டவர் சொல்லிட்டு போனார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன செய்யணும்? என்னுடைய வார்த்தை என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு போதித்ததை, உங்களுக்கு கட்டளையிட்டதை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் இன்னைக்கு நம்மளால் செய்து சொல்லி முடிச்சிருக்க முடியுதா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இன்னைக்கு எத்தனை பேர் இந்த தொலைக்காட்சியில், ஆமாம் என் பிள்ளை அப்படித்தான், இவ்வளோ படித்தான், இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தான்னா நல்ல நிலைக்கு வந்துடுவான், வீணாக இப்படி போயிட்டானே, என் பிள்ளை அப்படித்தான் படிச்சுக்கிட்டே இருந்தா, ஏதோ அவளுக்கு திடீர்னு என்ன வந்துச்சுன்னே தெரியல, இப்படி ஆகி போயிட்டாலே. இன்றைக்கு புலம்புகிற என் அன்பு தகப்பன் தாய்மாரே, இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் விளங்கும், அந்த பிள்ளைகளும் திருந்துவதற்கு ஐயா வாய்ப்பு உண்டு. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? எங்கள் சபை 2 கண்ணும் தெரியாத மக்கள் மத்தியில் தான் இருக்குது. பார்வை இழந்தாலும் நம்பிக்கை இழக்காமல்
அவர்களையும் ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு இதை செய்து வருகிறோம். மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஆலயத்தில் காணிக்கை எவ்வளோன்னு கணக்கு எழுதுவாங்க. நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம், எத்தனை பேர் சாப்பாடு கொடுக்கணும் தலையெண்ணுவோம். ஐயோ எத்தனை ட்ரிப்பு வேனில் கொண்டு விடணும்னு எண்ணுவோம். ஏன்னா அவங்கள பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேனில் தான் கூட்டம், ரெண்டு கண்ணும் தெரியாதனால கூட்டம் காட்டணுங்கிறதுக்கு இல்லை. பார்வை இல்லாத மக்கள் அவங்களால வர முடியாது. ஒரு வாரத்துக்கு மட்டும் 4000 ரூபா செலவழிக்கணும். அவங்கள எல்லாரையும் மத்தியானம் முடித்து சாப்பிட வைக்கணும். ஏன்னா எந்தெந்த ஊர்லேருந்து வராங்களோ திரும்பி போய் அவங்க சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகிடும். அவங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்து அனுப்பணும். நீங்களும் கர்த்தர் ஏவினால் ஒரு நேரம் உணவு கொடுப்பதற்கோ, ஒரு வாரம் வேனில் அழைத்து வர்றதுக்கோ, அல்லது கட்டுமான பணிக்கோ, அல்லது பார்வையற்றோருக்கு திருமண வருஷத்துக்கு கொண்டு பண்ணுவோம். இந்த வருஷமும் அது சீக்கிரத்தில் பண்ண ஜெபித்து வருகிறோம். ஆகையினால அந்த திருமண காரியங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு அநேகர் சொல்லிகளை திருமணம் நடக்கிற திருமணம் ஒரு பழமொழி சொல்லிகளை ஊராவிலே ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள வளரும். ஒரு பார்வையில்லாத பெண்ணுக்கோ திருமணம் நடப்பதற்கு உதவி பாருங்க. உங்கள் வீட்டில் பிள்ளை தானால் அந்த திருமண காரியம் தேடி வரும். ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் தாங்கலாம். எப்படி பிரதர் தாங்க? என்ன வழி இருக்குது? 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். இல்லை என்கிட்ட கேளுங்க, காசோலையாக எங்களுக்கு கொடுக்கலாம் பிரதர். நாங்கள் ஒருவேளை எங்களுக்கு பில்லு ரிசிப்ட் கிடைக்குமா அப்படி கேட்டீங்கனாலும் என்கிட்ட கேளுங்க, அதுக்கு வழி இருக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே. ஏன் பிரதர் மற்ற நேரம் வைங்க, 24 மணி நேரம் ஃபோன் எடுப்பேன்னு சொல்லிவிட்டு ரிங் போய்கிட்டே இருந்தால் அதில் என்ன பிரயோஜனம்? நான் எடுக்கணும், உங்களுக்கு ஜெபிக்கணும். ஏன்னா நீங்களும் பல காரியத்தை மனசில் நினச்சி நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவார்னு கூப்பிடுவீங்க. நான் அப்படி எடுக்காமல் இருந்தால் என்ன லாபம்? அதனால் கரெக்டாக எடுக்கிற டைம் 10 to 5க்குள்ளே நீங்கள் அழைக்கலாம், உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு வீட்டிலும் தகப்பன் தாய்மார் எதிர்பார்த்தபடி தங்கள் பிள்ளைகள் முடிக்க முடியாமல் போவதற்குரிய காரணங்களை நாங்கள் ஆராய்ந்து கொள்ள உதவி செய்யும். அறிந்து ஞானத்தோடு நடக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடும். தன் தகப்பன் தாயுடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.